ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பக்கோடா குழம்பு பார்க்கலாமா? பக்கோடா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி அரைச்சிக்கலாம். பெருசாக அரைஞ்சிக்கலாம். நம்ம அரைக்க தான் போகிறோம். மிக்சியில் போட்டு அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறோம். நம்ம அப்படியே போட்டால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். தாளிப்புக்கு ஒரு வெங்காயம் அரைச்சிக்கலாம். தாளிப்புக்கு இப்போ செய்முறை பார்க்கலாம். உண்டை வச்சு காய் எண்ணெய் நல்லா கஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வந்துச்சு அரைச்சி வச்சா தக்காளி வெங்காயம் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். தேவையானாலும் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. பக்கோடாவில் உப்பு இருக்கும். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். மிளகாத்தூள் வடை பண்ணி தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம ஏன் அரைச்சி ஊற்றணும் தெரியுமா? எல்லாம் இதுலேயே வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் இருக்கும். நம்ம அரைச்சி ஊற்றினா தான் பக்கோடாவே தெரியும் குழம்புல. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டுங்க. பொடிசாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ நல்லா கொதிக்குது. பக்கோடாவை போட்டுக்கலாம். ஸ்லோ பண்ணிக்கலாம். பக்கோடா போட்டு நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது. கிண்டா பக்கோடாலாம் உடஞ்சிரும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோலியே கொதிக்கிட்டு சூப்பராக இருக்குது பாருங்க. பக்கோடா உடையாமல் இருக்கு. இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.